ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ இப்பதிவை இன்று இரவுக்குள் கேட்டுவிட்டால், நீ விரும்பியது நாளை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப்படும். நீ நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை எண்ணி வருந்தி கொண்டிருக்கின்றாய். அந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று தொடர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இன்று வரை அதற்கான எந்த ஒரு அறிகுறியும் உனக்கு இல்லாமல் இருக்கின்றது. இந்த விஷயத்தை எனக்கு எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். உனக்கு வேண்டியதை தரவே நானும் காத்திருக்கின்றேன். ஆனால் அதற்கு சரியான ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை. வந்தால் உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப்படும். உனக்கென்று எழுதியது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். அதை உன் அப்பா நான் சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். நீ ஒவ்வொரு நாளும் துவண்டு இருக்கின்றாய். ஒரு நாளும் துவண்டு போகாதே தங்கமே. பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைக்கின்றது, தொடர் தோல்விகள் உன்னை வதைக்கின்றது என்று நீ கவலைப்படுகின்றாய். உன் வாழ்வில் நடக்கும் இத்தகைய கஷ்டங்களை நான் மாற்றி அமைத்து உனக்காக நான் வேண்டியதை எல்லாம் தருகின்றேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிச்சயமாக நடக்கும். எப்பொழுதும் நேர்மறையான எண்ணத்துடன் இரு. எதிர்மறையாக சிந்திக்க வேண்டாம். நேர்மறையாக இதை நிச்சயமாக என் அப்பா செய்து தருவார், செய்து முடித்து காட்டுவார். எனக்கு என்ன வேண்டும் என்றது என் அப்பாவுக்கு தெரியும் என்று எப்பொழுதும் என்னை நம்பி நேர்மறையாக பேசு. நான் எதை கேட்டாலும் அப்பா கொடுப்பதே இல்லை, இத்தனை நாட்களாக வேண்டியும் கொடுப்பதே இல்லை, இனிமேல் நடக்கப் போகாது என்று எதிர்மறையான எண்ணங்களை இன்றோடு விட்டு விடு தங்கமே. நீ நேர்மறையாக பேசும் பொழுதும் யோசிக்கும் பொழுதும் உன் வாழ்வில் நடக்கக்கூடியதும் நேர்மறையாகவே நடக்கும். எதிர்மறையான பேச்சுக்கள் பேசும் பொழுது உன் வாழ்விலும் எதிர்மறை மட்டுமே சூழும். எனவே தான் எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிரு என்று நான் கூறுகின்றேன். நீ நல்லதை நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு நடக்கப் போகும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை. நடந்ததை மறந்து உன்னை அழ வைத்தவர்களின் முன்பு சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை. உன்னை முழுமையாக தேற்றிவிட அப்பா நான் இருக்கின்றேன். எழுந்து என்னுடன் வா தங்கமே. உன் மனதுக்கு ஆறுதலையும் நிம்மதியும் நான் தருகின்றேன். நடந்ததை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. உன் கவலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதனால் உனக்கு வரும் துன்பங்கள் அதைவிட அதிகமாக இருக்கும். முடிந்தவரை உலகில் யாரையும் நம்பாமல் உன்னை ஒருவனை மட்டுமே நீ நம்பியிரு. உனக்கு அடுத்தபடியாக என்னை நம்பு. நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!